ஈரான் மீதான அமெரிக்காவினுடைய கடல் முற்றுகை இப்பொழுது முழுமையாக நடைமுறைக்கு வந்திருக்கிறது என்று சொல்லி அமெரிக்காவினுடைய மத்திய கட்டளை பணியகம் தகவல் வெளியிட்டிருக்கிறது. அதனுடைய அர்த்தம் என்னென்னு சொன்னால், அந்த பகுதியில் போகின்ற சகல கப்பல்களும் எங்களால் கண்காணிக்கப்படுகின்றன, எங்களால் தடுத்து நிறுத்தப்படுகின்றன. எங்களுக்கு தெரியாமல் எந்த ஒரு கப்பலும் அதில் போக முடியாது. அது முழுமையான கட்டுப்பாட்டுக்களை வந்திருக்கிறது என்று சொல்லி அறிவித்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த மத்திய கிழக்கினுடைய கடல் இருக்குத்தானே, அந்த கடல் மேலாண்மை இப்பொழுது அமெரிக்காவினுடைய கைகளில் வந்துவிட்டது. நாங்கள் தான் கடலில் ஆதிக்கம் செலுத்தி கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி அமெரிக்காவினுடைய மத்திய கட்டளை பணியகம் சென்கோம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கிறது. இதை நாங்கள் இன்னொரு வகையில் பார்த்தோம் என்று சொன்னால், ஈரானிய துறைமுகங்கள் இருக்குத்தானே, ஈரானிய துறைமுகங்களில் இருந்து எந்த ஒரு ஈரானிய துறைமுகங்களிலும் இருந்து கடந்த 36 மணி நேரங்களாக, இந்த பிளாக்கேட் அறிமுகப்படுத்தப்பட்ட கடந்த 36 மணி நேரங்களாக எந்த ஒரு கப்பலும் வெளியில் போகையில், எந்த ஒரு கப்பலும் உள்ளுக்குள்ளே வரையலை. இதுதான் சம்பவம். எனவே இந்த காணொலியில் நாங்கள் என்ன பார்க்க போகிறோம் என்று சொன்னால், அமெரிக்காவினுடைய இந்த கடல் முற்றுகை காரணமாக ஈரானுக்கு பாதிப்புகள் இருக்கா இல்லையா, அப்படியே பாதிப்புகள் இருக்குமாக இருந்தால் என்ன விதமான பாதிப்புகள், அந்த பாதிப்புகளில் இருந்து தப்புறத்துக்காக ஈரான் கைக்கொள்கின்ற மாற்று வழிகள் என்ன, ரகசிய வழிகள் என்ன என்று சொல்லி அது சம்பந்தமாகவும் சில தகவல்கள் கிடைத்திருக்கின்றன. எனவே எல்லாவற்றையும் தொகுத்து விரிவாக விளக்கமாக இந்த காணொலியில் ஒவ்வொன்றாக பார்க்க போகின்றோம். தமிழடியான் வேர்ல்டு யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருக வருகவென அன்புடன் வரவேற்கின்றேன். வாருங்கள் காணொலிக்குள் போகலாம். அமெரிக்காவினுடைய இந்த கடல் முற்றுகை காரணமாக ஈரானுக்கு பாதிப்பு உண்டா இல்லையான்னு கேட்டிங்கன்னு சொன்னால், அதற்கான நேர்மையான பதில் நிச்சயமாக பாதிப்பு உண்டு, கணிசமான அளவு பாதிப்பு உண்டு. அதனால் ஈரானினுடைய பொருளாதாரத்துக்கு உண்மையிலேயே பாதிப்பு இருக்கும். எப்படி என்று சொல்லி விளங்கப்படுத்துகிறேன். முதல்ல பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த ஈரானிய கடல் பகுதி இருக்குதானே, முதல்ல ஈரானுக்கு சொந்தமாக 4 கடல் பகுதிகள் இருக்கும். ஒட்டுமொத்த ஈரானுக்குமே 4 விதமான கடல் பகுதிகள் இருக்கும். அதை நாங்கள் விளங்கி கொண்டோம் என்று சொன்னால் என்ன விதமான பாதிப்புகள் என்றதை வடிவாக விளங்கிக் கொள்ளலாம். முதலாவது கடல் பகுதி எங்கே இருக்குன்னு சொன்னால், ஈரானினுடைய வடபகுதியில் மேலே பார்த்தீங்கன்னு சொன்னால் கஸ்பியன் கடல் இருக்குது. இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய ஒரு வித்தியாசமான கடல் தான் கஸ்பியன் கடல். ஏன்னு சொன்னால், சுத்தவரை இருக்கிற முழுக்க நாடுகள், ஒரு ஒடுக்கலான நீளமான நாடுகளால் சூழப்பட்ட ஒரு கடல் பகுதி தான் இந்த கஸ்பியன் கடல். அதனுடைய ஒரு பகுதியில் ஈரான் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் ரஷ்யாவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான நேரடி போக்குவரத்துக்கு இந்த கஸ்பியன் கடல் தான் பயன்படுத்தப்படுது. அப்படிப்பட்ட ஒரு வித்தியாசமான கடல் கஸ்பியன் கடல். அது மேலே இருக்குது. அதில் ஈரானுக்கு எந்த விதமான பிரச்சனையுமே இல்லை. அதிலையும் துறைமுகங்கள் இருக்குது, அதிலையும் ஏற்றுமதிகள் இருக்குது. ஆனால் வரையறுக்கப்பட்டது, பெரிய அளவில் அங்கே ஏற்றுமதி செய்ய முடியாது. அதாவது இங்கே கீழே ஹோமோஸ் நீரிநிலை ஏற்றுமதி செய்கிற மாதிரி பெரிய அளவுக்கு அங்கே ஏற்றுமதி செய்ய முடியாது. இருந்தாலும் ஸ்டில் அங்கே பிஸ்னஸ் எல்லாம் சுமூத்தாக தான் போய்கொண்டிருக்குது. அதுக்கு பிறகு இருக்கக்கூடிய 3 கடல்களும் எதென்று பார்த்தீங்கன்னு சொன்னால், அதுதான் ஈரானினுடைய தெற்கு பகுதியில், தென்கரை கோடியில் இருக்கக்கூடிய 3 முக்கியமான கடல்கள். ஈரானுடைய தென்பகுதி பார்த்தீங்கன்னு சொன்னால், கீழே அங்கால ஒரு பக்கம் பாகிஸ்தான் இருக்குது, மேலே அங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் ஈராக் இருக்குது. எனவே பாகிஸ்தானுக்கும் ஈராக்குக்கும் இடைப்பட்ட அந்த நீளமான கடல் பகுதி இருக்குதானே, அது கிட்டத்தட்ட 1800 கிலோமீட்டர் நீளமான ஒரு நீண்ட கடல் பகுதி என்று சொல்லி சொல்லப்படுகிறது. எனவே 1800 கிலோமீட்டர் நீளமான ஒரு கடற்கரை இருக்குன்னு சொன்னால், அதில் எத்தனை துறைமுகங்கள் இருக்குன்னு சொல்லி நாங்கள் கணக்கு பார்க்கலாம் தானே. அந்த துறைமுகங்கள் என்னென்னு சொல்லி நான் அதில் பட்டியலில் போட்டு காட்டுறேன். இந்த படத்தில் நீங்கள் பார்க்குறீங்க. இவ்வளவு முக்கியமான துறைமுகங்களும் அந்த கடற்கரையில் இருக்குது. அதில் மிக முக்கியமான ஏற்றுமதி இறக்குமதி பிஸ்னஸ் எல்லாம் அங்கே தான் நடக்குது. அதில் தான் எங்களுடைய ஹோமுஸ் நீரிணையும் இருக்குது. அதில் தான் ஈரானினுடைய மிகப்பெரிய துறைமுகமாகிய பந்தர் அப்பாஸ் துறைமுகமும் இருக்குது. எனவே ஒரு 1800 கிலோமீட்டர் நீளமான ஒரு பெரிய பகுதி இப்போ அமெரிக்காவால் முடக்கப்பட்டிருக்கிறது. இப்போ நீங்கள் பட்டியலில் பார்த்தீங்க தான் இந்த துறைமுகங்கள். இந்த துறைமுகங்களில் இருந்து கடந்த 36 மணி நேரமாக எந்த ஒரு கப்பலும் வெளியிலேயும் வரையலை, எந்த ஒரு கப்பலும் உள்ளுக்குள்ளேயும் போகையில். அப்போ அது நஷ்டம் தானே. ஏன்னு சொன்னால், ஈரான் தனியாக எரிபொருளை மட்டுமா ஏற்றுமதி செய்யுது, தனியாக மசகு எண்ணெயை மட்டுமா ஏற்றுமதி செய்யுது இல்லைன்னு. எத்தனையோ உற்பத்தி பொருட்கள் ஈரானில் எத்தனையோ ஃபேக்ட்ரிஸ் இருக்குது, கெமிக்கல் ஐட்டங்கள், உரங்கள்ல இருந்து எத்தனையோ விஷயங்களை ஏற்றுமதி செய்யுது. அவ்வளோ ஏற்றுமதி தடப்படையக்குள்ள அது கண்டிப்பாக பாரிய நஷ்டத்தை உருவாக்கும். அதாவது சுருக்கமாக சொல்ல போனால், இந்த ஹோமுஸ் நீரிணை உலக வர்த்தகத்தில் 20% கப்பல்கள், 20% வர்த்தகம்
ஹோர்முஸ் நீரிணையை தாண்டித்தான் போகுது. அது உலக வர்த்தகம். ஆனால் ஈரானிய வர்த்தகத்தை பொறுத்த வரைக்கும், ஈரானிய ஏற்றுமதிகளை பொறுத்த வரைக்கும் 80% ஏற்றுமதிகளும் வர்த்தகமும் இந்த பகுதியில் தான் நடக்குது. எனவே ஒரு நாட்டினுடைய 80% பொருளாதாரத்தை முடக்கிறதுன்றது சாதாரண விஷயம் இல்லை தானே. நான் உங்களுக்கு ஒரு சில புள்ளி விவரங்கள் சொல்கிறேன். இந்த பகுதிகளை பயன்படுத்தி, இந்த பகுதியில் இருக்கக்கூடிய துறைமுகங்களை பயன்படுத்தி கடந்த சில மாதங்களில் ஈரானுக்கு கிடைத்த லாபம் எவ்வளவு பொருட்களை ஏற்றுமதி செய்திருக்குன்னு சொல்லி, அதிலே மிக முக்கியமாக குரூட் ஆயில், மசகு எண்ணெய் எவ்வளோ ஏற்றுமதி செய்திருக்கேன்டா, மார்ச் மாதத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு நாளுமே மார்ச் மாதத்தில் யுத்தம் பயங்கர உச்சக்கட்டத்தில் நடந்து கொண்டிருக்குது. ஈரானினுடைய வர்த்தகம் கொஞ்சம் கூட குறையாமல் அமோகமாக நடந்து கொண்டிருந்தது. மார்ச் மாதத்தில் ஒவ்வொரு நாளுமே 1.84 மில்லியன் பேரல்ஸ் 1.84 மில்லியன் பேரல்ஸ் குரூட் ஆயில், மசகு எண்ணெய் ஏற்றுமதி ஆகி கொண்டே இருந்தது ஈரானில் இருந்து. இது புள்ளி விவரம். அப்போ ஒரு நாளைக்கு அவ்வளான்னு சொன்னால் ஒரு மாதத்தில் எவ்வளாண்டு கணக்கு பார்க்கலாம் நாங்கள். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஏப்ரல் மாதத்தில், அதாவது அமெரிக்காவினுடைய இந்த பிளாக்கேட் இருக்கு தானே, இந்த முற்றுகை, இது அமுலுக்கு வரும் வரைக்கும் ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னு சொன்னால் 1.71 மில்லியன் பேரல் மசகு எண்ணெய் ஈரானிய துறைமுகங்களில் இருந்து ஒவ்வொரு நாளுமே ஏற்றுமதியாக இருக்குது. அப்போ தனியாக மசகு எண்ணெய் மட்டும் ஏற்றுமதியாக இருக்கும் இல்லையேன, இன்னும் நிறைய பொருட்கள் ஏற்றுமதியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாமே தடைப்பட்டிருக்குது. அதோட இன்னும் ஒரு புள்ளி விவரம் பார்த்தீங்கன்னு சொன்னால், மார்ச் மாதம் 15ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி நேற்று முன்தினம் இந்த காலப்பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஈரான் மொத்தமாக 55.22 மில்லியன் பேரல் குரூட் ஆயில் ஏற்றுமதி செய்திருக்கிறது. இதன் மூலம் ஈரானுக்கு கிடைத்த லாபம் $500 கோடி என்று சொல்லி சொல்லப்படுகிறது. $5 பில்லியன் என்று சொல்லி. அது வழக்கமாக ஈரான் செய்கிற பிஸ்னஸ் இருக்கு தானே, அதாவது பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி யுத்தம் ஆரம்பிக்க முதல் ஈரான் செய்த பிஸ்னஸினுடைய 40% அதிகரிப்பு என்று சொல்லியும் இந்த புள்ளி விவரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே எங்களுக்கு என்ன விளங்குதுன்னு சொன்னால், யுத்தம் ஒரு பக்கம் நடைபெற்று கொண்டிருந்தாலுமே கூட ஈரானினுடைய ஏற்றுமதி தாராளமாக நடந்து கொண்டிருந்தது. அதுக்கு காரணம் ஹோர்முஸ் நீரிணை மூடப்பட்டதால் ஏனைய நாடுகள் எல்லாமே பிஸ்னஸ் செய்ய முடியாமல் இருந்தது. ஏனைய நாடுகள் தங்களுடைய கப்பல்களை அனுப்ப முடியாமல் இருக்குதானே. அதனால் அதை பயன்படுத்தி கொண்டு அதோட அமெரிக்கா ஈரான் மீதான தடையை தற்காலிகமாக நீக்கினது தானே. எனவே எல்லா எரிபொருளையும் எல்லா மசகு எண்ணெயும் ஈரான் தாராளமாக விற்பனை செய்து கொண்டிருந்தது இவ்வளவு காலமும். இப்போ அனைத்துமே முடக்கப்பட்டிருக்கிறது. எனவே ஒவ்வொரு நாளும் இவ்வளவு பெரிய பிஸ்னஸ் நடந்த ஒரு இடத்துல அவ்வளவு முடக்கப்பட்டிருக்கு என்று சொல்லும்போது அது கண்டிப்பாக ஈரானுக்கு ஒரு நஷ்டத்தை உருவாக்கும். அதனால தான் ஈரான் இதை கடுமையாக கண்டிச்சிருந்தது. இந்த முற்றுகையை கடுமையாக கண்டிச்சிருந்தது. இது ஒரு கடல் கொள்ளை என்று சொல்லி வர்ணித்திருந்தது. அமெரிக்கா பகல் கொள்ளையில் கடல் கொள்ளையில் ஈடுபடுதுன்னு சொல்லி. ஒரு வகையில் சொல்லப்போனால் இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி இந்த ஒரு தந்திரோபாயம் இந்த கடல் முற்றுகை அமெரிக்காவுக்கு வெற்றி தான், அதில் மாற்று கருத்தே இல்லை. ஆனால் அமெரிக்கா தடை செய்துட்டதுக்காக, அமெரிக்கா முற்றுகை போட்டுட்டதுக்காக தலையில் கையை வச்சு கொண்டு ஈரானோடத்தில் இருக்குமா? ஈரான் அப்படிப்பட்ட நாடா? இல்லை. மற்றது அமெரிக்காவினுடைய தடைகள், சர்வதேச தடைகள், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான தடைகளையும் எதிர்கொண்டு அந்த தடைகளை எதிர்த்து போராடி அந்த தடைகளில் இருந்து மீண்டெழுந்து வந்த ஒரு நாடு என்று கேட்டிங்கன்னு சொன்னால் இந்த உலகத்திலேயே ஒரே ஒரு நாடு, அது ஈரான் மட்டும்தான். ஏன்னு சொன்னால் அவ்வளவு தடைகள், விதிக்கால தடைகளே கிடையாது. அவ்வளவு தடைகளையும் தாங்கித்தான் ஈரான் என்ற நாடு வளர்ச்சி போக்கில் போய்கொண்டிருக்குது. எனவே இந்த தடையை ஈரான் தாண்டுமா தாண்டாதான்னு கேட்டிங்கன்னு சொன்னால் அதுக்கு கடுமையாக முயற்சி செய்வார்கள். ஒரு இடத்துல சோர்ந்து போய் இருக்க மாட்டார்கள். இப்போ ஒரு 3 விதமான வழிகளை ஈரான் கை கொள்ளலாம் என்று சொல்லி தகவல் வந்திருக்குது. முதலாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் கோஸ்ட் ஷிப்ன்றது கப்பல்கள் ரகசியமாக களவாக போகிறது. நீ தடை விதிச்சிட்டேன்றதுக்காக நான் என்னுடைய கப்பலை வச்சு கொண்டிருக்க முடியாதப்பா, நான் என்னுடைய பொருட்களை ஏற்றுமதி செய்யாமல் இருக்க முடியாது, நான் களவாக கொண்டு போகிறேன்னு பாருன்னு சொல்லி அப்படியான பிஸ்னஸ் எல்லாம் நடக்கும் தானே. எனவே கப்பலில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான AIS என்று சொல்லப்படுற ஒரு கருவியாம், அதாவது ஆட்டோமேட்டிக் ஐடென்டிஃபிகேஷன் சிஸ்டம், அதை ஓன் பண்ணியிருந்தால் தான் அந்த கப்பல் ரேடர்லேயோ அல்லது விமானங்களையோ தென்படுமாம். அதை ஓஃப் பண்ணி வச்சு போட்டு கப்பலை கொண்டு போகிற மெதட் ஒன்று இருக்காம். எனவே அந்த முறையை பயன்படுத்தி தன்னுடைய கப்பல்களை ரகசியமான முறையில் தன்னுடைய துறைமுகங்களில் இருந்து ஈரான் நகர்த்தலாம் என்றது முதலாவது எடுகோள். அதுக்கு சாத்தியம் இல்லை என்று சொல்ல முடியாது. ஆனால் அமெரிக்கா தீவிரமாக கண்காணித்து கொண்டு தான் இருக்கும். இருந்தாலும் அதையெல்லாம் உச்சி கொண்டு கப்பல் ஓடுறது எப்படின்றது ஈரானுக்கு தெரியும் என்று சொல்லி ஆய்வாளர்கள் சொல்லியிருக்கிறார்கள். எனவே அந்த அடிப்படையில் ஏற்றுமதிகள் நடந்து கொண்டிருக்கலாம் என்று சொல்லி. ரெண்டாவது இந்த ஹோர்முஸ் நீரிணைக்கு என்றைக்காவது ஒரு நாளைக்கு பிரச்சனை வரும், என்றைக்காவது ஒரு நாளைக்கு அமெரிக்காவினுடைய கப்பல்கள் இந்த ஏரியாவுக்கு பிரச்சனை கொடுக்கும்ன்றது ஈரானுக்கு இன்றைக்கு நேற்றைக்கா தெரியும், அப்பயே தெரியும்.
அதனால் வந்து 2016ஆம் ஆண்டில் இருந்தே அதற்கான மாற்று வழிகளை ஈரான் தொடங்கிவிட்டது என்று சொல்லி இன்னும் ஒரு தகவல் ஒன்று சொல்லுது. அதென்ன மாற்று வழி என்று சொன்னால், ஈரானில் இருந்து தரை வழியாக அக்கம் பக்கத்தில் இருக்கிற நாடுகளுக்குள்ளால போய் சீனாக்கு போகிறது. இது எப்படி என்று சொன்னால், ஈரானில் இருந்து வழிக்கிட்டு டர்க்மெனிஸ்தான் போய், டர்க்மெனிஸ்தானில் இருந்து பிறகு உஸ்பெகிஸ்தான் போய், உஸ்பெகிஸ்தானில் இருந்து கசகஸ்தான் போய் அதுக்குள்ளால சைனாக்கு போகிறது. அப்படி ஒரு ரூட்டை கண்டுபிடிச்சு அந்தந்த நாட்டு ரயில்வே திணைக்களங்கள் இருக்குது தானே, அவர்களோட ஒப்பந்தங்கள் எல்லாம் செய்து உங்களோட ரூட்டை வந்து நாங்கள் கொஞ்சம் பயன்படுத்துகிறோமப்பா என்று சொல்லி ஒரு ஒப்பந்தத்தை போட்டுட்டு அதுக்குள்ளால ரயிலை விட்டு நிறைய பொருட்கள் பரிமாற்றப்பட்டதாக ஒரு தகவல் இருக்குது. இப்போ அந்த பிஸ்னஸ் நடந்து கொண்டிருக்கலாம் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுது. இது 2வது ரூட். 3வது ரூட் வந்து இருக்கவே இருக்குது கஸ்பியன் கடல். அதில் வந்து அமெரிக்காவினுடைய தடைகள் ஒன்றும் இல்லை தானே, அமெரிக்க கப்பல்கள் அதுக்குள்ளே வரவு முடியாதானே, நடத்துறதாக இருந்தால் வான் தாக்குதல் மட்டும்தான் நடத்தலாம். அது வந்து ரஷ்யாவினுடைய பெரிய இன்ஃப்ளூயன்ஸுக்குள்ளே இருக்குது. எனவே ரஷ்ய கப்பல்கள் அதுக்குள்ளே போயிட்டு வந்தால் அதை வந்து அமெரிக்காவோ இஸ்ரேலோ வந்து தட்டி கேட்க போகிறதில்லை, அதன் மேலே தாக்குதல் நடத்த போகிறதும் இல்லை. எனவே அந்த ரூட்டை பயன்படுத்தி ஏதாவது வழிகளை கண்டுபிடிச்சு அதனூடாக வந்து எரிபொருளை வந்து ஏற்றுமதி செய்யலாம், வேறு வேறு பொருட்களை வந்து ஏற்றுமதி செய்யலாம் என்று சொல்லி இன்னும் ஒரு வாய்ப்பு இருக்குது. எனவே இதெல்லாம் வந்து ஈரானுக்கு இருக்கக்கூடிய மாற்று வழிகள். இந்த வழிகளை வந்து ஈரான் கட்டாயம் பயன்படுத்தும். ஒரு நாடு தடை விதிச்சிட்டதுக்காக பெரிய முற்றுகை ஒன்று வந்துட்டதுக்காக அப்படியே சோர்ந்து போயிருக்க முடியாது தானே. எனவே இந்த வழிகளூடாக பிஸ்னஸை வந்து ஈரான் கண்டிப்பாக தொடரும். இந்த வழிகள் மட்டும்தானா அல்லது இதை விட வேறு ஏதாவது ரகசிய வழிகள் ஈரான் வச்சிருக்கா இல்லையான்னு சொல்லி எங்களுக்கு தெரியாது. அது போக தான் தெரிய வரும். என்னதான் இருந்தாலும் இந்த ஒரு பெரிய ஒரு பகுதி, ஒரு 1800 கிலோமீட்டர் நீளமான பெரிய பகுதியும் அதில் வந்து மிக சுலபமான மிக பிரம்மாண்டமான துறைமுகங்களும் வந்து முடக்கப்பட்டுக்கிறது. உண்மையிலேயே வந்து ஈரானுக்கு ஒரு பின்னடைவு என்று சொல்லணும். பின்னடைவு என்று சொல்றதை விடவும் உடனடியாக சில இழப்புகளை கொண்டு வரும் என்று சொல்லி நாங்கள் சொல்லலாம். இந்த ஒரு தடையில இருந்து ஈரான் எப்படி மீண்டு வர போகிறது, இதுதான் எங்களுக்கு முன்னால் இருக்கக்கூடிய முக்கியமான கேள்வியாகும். எனவே பொறுத்திருந்து பார்ப்போம். மேலதிகமான தகவல்கள் கிடைக்கிற போது அவற்றையெல்லாம் தொகுத்துக்கொண்டு இன்னும் ஒரு காணொலியில் உங்களை நான் சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.